ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம நாட்டில் புதிதாக 4 தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளது. இந்த 4 தொழிலாளர் சட்டங்களில் என்னென்ன புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் 8 முக்கியமான கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் விதித்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு கடைகளில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு சொந்தமாக ஒரு தொழில் நடத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் புதிதாக 4 தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்குது. ஏற்கனவே உள்ள தொழிலாளர் சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து இந்த புதிய சட்டங்கள் அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. முந்தைய தொழிலாளர் சட்டத்தில் பெண்களை நைட் ஷிப்ட்ல பணியாற்ற கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில புதிய சட்டத்தில் பெண்களை இனி நைட் ஷிப்ட்ல பணியாற்றலாம் எனவும், ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம்பளம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 முக்கிய பாயிண்டுகளை முக்கியமா இந்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு சார்புள்ள பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. அந்த வகையில புதிதா 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை, அதாவது நியூ லேபர் கோட், மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. இது நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு விட்டது. அதாவது தொழிலாளர் ஊதிய சட்டம் 2019, தொழில்துறை தொடர்புகள் சட்டம் 2020, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 மற்றும் தொழில்துறை பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்டம் 2020 உள்ளிட்டவை தான் அந்த புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளாகும். ஏற்கனவே நடைமுறையில் இந்த பல்வேறு தொழிலாளர் சட்டங்கள் என்பது நம் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு அல்லது சுதந்திரம் அடைந்த பிறகு சிறிது காலத்தில் இயற்றப்பட்டவையாக இருந்தது. இது தற்போது சூழல்ல சிக்கல் நிறைந்ததாகவும் தனித்தனி பிரிவுகளாகவும் உள்ளன. இதனை தற்போதைய காலத்துக்கு ஏற்ப மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி இந்த 4 சட்ட தொகுப்புகள் ஏற்கனவே நம்ம நாட்டில் நடைமுறையில் இருந்தன. 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்த 4 சட்டங்களாக மாற்றி கொண்டு வரப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன் சார்ந்த விதிகளை மேம்படுத்தி தொழிலாளர்களை பாதுகாப்பது, பணியிட சூழலில் அவர்களுக்கு சீரமைப்பு கொண்டு வருவது, பணி பாதுகாப்பை கொண்டு வருவது உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இந்த சட்ட தொகுதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த 4 புதிய சட்ட தொகுப்புகள் தொழிலாளர்களுக்கு பல்வேறு உத்தரவாதங்களை வழங்குது. அதன் முக்கிய 8 பாயிண்டுகளை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதாவது முதல் பாயிண்ட் என்னன்னா, முந்தைய தொழிலாளர் சட்டத்தின்படி தொழிலாளர்களுக்கு நியமன கடிதம் வழங்க வேண்டும். ஆனால் புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி நியமன கடிதம் வழங்க வேண்டும். அது வெளிப்படையாக எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். பணி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில இந்த தொழிலாளருக்கான பணி நியமன கடிதம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இரண்டாவதா, முந்தைய தொழிலாளர் சட்டம் வரையறுக்கப்பட்ட அளவில் மட்டுமே சமூக பாதுகாப்பை வழங்கியது. இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் மற்றும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்கள், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குவதும், அனைத்து ஊழியர்களுக்கும் PF, ESI இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பை வழங்க உள்ளது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா, பழைய தொழிலாளர்கள் சட்டம் என்பது அட்டவணைப்படுத்தப்பட்ட தொழில்துறை ஊழியர்களுக்கு மட்டும் குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கும். இதுல பல தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்பது இல்லாத நிலை உள்ளது. என மாற்றும் வகையில 2019 ஊதிய கோட்பாட்டின்படி அனைத்து தொழிலாளர்களுக்குமே குறைந்தபட்ச ஊதியம் பெறுவதை உறுதி செய்தது. அதே போல சம்பளத்தை உரிய தேதியில வழங்க வழிவகை செய்யப்பட்டது. அதே போல ஓவர் டைம் பணிகளுக்கு இரட்டை சம்பளம் வழங்க வேண்டும். இந்த சம்பளம் தொழிலாளர்களின் வழக்கமான சம்பளத்திலிருந்து கணக்கிட்டு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இனிமேல் நீங்க யாராவது ஓவர் டைம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கம்பெனியில நீங்க டபுள் சேலரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலுமே யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தான். பழைய சம்பளத்தின்படி தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் உடல்நல பரிசோதனை மேற்கொள்ள சட்டத்தில் இடமளிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் தற்போது 40 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே ஆண்டுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று புதிய சட்டத்தில் சொல்லப்படுது. அடுத்ததா, முந்தைய சட்டத்தில் தொழிலாளர்களின் பைனான்ஸ் ஸ்டெபிலிட்டியை உறுதி செய்ய வேண்டிய தேவை முதலாளிகளுக்கு இல்லை. ஆனால் புதிய சட்டத்தில் பைனான்ஸ் ஸ்டெபிலிட்டியை உறுதி செய்ய வேண்டும். தொழிலாளர்களின் பணி அழுத்தத்தை குறைத்து தொழிலாளர்களின் மன உறுதியை அதிகரிக்க உத்தரவாதம் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பழைய சட்டத்தின் பெண் ஊழியர்களுக்கு இரவு பணி உட்பட இன்னும் சிலவற்றில் கட்டுப்பாடுகளையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய சட்டம் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்து ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்பதை உறுதி செய்தும், மேலும் பெண்களின் சம்மதம் பெற்று உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் அனைத்து நிறுவனங்களிலும் இரவிலும் அவர்களை பணியமர்த்தி உரிய சம்பளம் வழங்கலாம் என்பதை உறுதி செய்யுது. குறிப்பா சுரங்கம் மற்றும் கனரக இயந்திரம் சார்ந்த தொழில்களிலும் பெண்களை இரவு ஷிப்ட்ல பணியமர்த்த இந்த சட்டம் வழிவகை செய்துள்ளது. பழைய சட்டத்துல ESI கவரேஜ் என்பது குறிப்பிட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமே உள்ளது. சொல்லப்போனா 10க்கும் குறைவான பணியாளர்களை கொண்ட நிறுவனங்கள்ல இதில் பயன்பெற முடியாது. அபாயகரமான செயல்முறையில, அதாவது அசார்டஸ் ப்ராசஸ் பிரிவுல பணியாற்றுவோருக்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ESI கவரேஜ் இல்லை. புதிய சட்டத்துல ESI கவரேஜ் மற்றும் பலன்கள் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான தொழிலாளர்கள் பலன் பெறலாம். 10க்கும் குறைவான பணியாளர்களை கொண்ட நிறுவன ஊழியர்களுக்கு ESIயின் பலனை பெற முடியும். அது மட்டும் இல்லாம முந்தைய சட்டத்தின்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் பல பதிவு உரிமங்களை கொண்டிருக்கும். ஆனா தற்போதைய புதிய சட்டத்துல
பான் இந்தியா முறையில ஒற்றை பதிவில் ஒவ்வொரு நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கும் பலன்களை பெறலாம் என்பதை உள்ளிட்ட 8 பாயிண்ட்களை முக்கியமா வெளியிட்டுள்ளது மத்திய அரசு. இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி எடுத்த முக்கிய நடவடிக்கையாக மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அவர் இது சம்பந்தமான ட்விட்டர் பக்கத்துல ஃபுல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் எல்லாமே தெளிவாக இருக்குது. தேவைன்றவங்க படித்து பார்க்கலாம். அந்த ட்விட்டரோட லிங்கையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புதிய சட்ட திருத்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் வந்து பெண்கள் வேலை செய்யறது கிடையாது. ஆனால் இப்போ நைட் ஷிஃப்ட்டில் வந்து பெண்களோட ஒத்துழைப்பு சம்மதம் பெற்று நடத்தலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர் டைம் யாராவது பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்பளம் வந்து டபுளாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பேர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ பிஎஃப் எல்ஐசி எதுவுமே பிடித்தம் செய்ய மாட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு வந்து ரொம்பவும் மோசமாக இருக்குன்ற கருத்து கொண்டு 10 நபர்கள் குறைந்தது 10 நபர்கள் ஒரு கடைகள்லையோ இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கனாக்கா அவங்களுக்கும் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் வந்து பிடித்தம் செய்யணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் தொழிலாளர்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு ஸ்கீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பாதுகாப்பையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பேஸ் பண்ணி இந்த சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்திருத்தங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.